அமெரிக்கால நவம்பர் 18, 1872 அன்னைக்கு சில பெண்கள் ஓட்டு போடுறதுக்காக கைது செய்யப்பட்டாங்க. அதை பத்தி ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லாத ஒரு காலம் அது. அப்போ சூசன் பி ஆந்தனின்னு ஒரு தலைவர், அவங்க கூட இன்னும் சில பெண்கள் சேர்ந்து 1872 பிரசிடென்ட் தேர்தலில் போய் ஓட்டு போட்டாங்க. இதுக்காக அவங்கள கைது செஞ்சாங்க. இது அவங்க 1866ல் ஆரம்பிச்ச பெண்களுக்கான ஓட்டுரிமை போராட்டத்தோட ஒரு பகுதி. முதல்ல பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஆந்தனிய தனியா டார்கெட் பண்றாங்க. நீதிபதி வார்ட் ஹேண்ட்னு ஒருத்தர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க கோர்ட்ல பேசவே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்ல விடாமலேயே ஓட்டு போட்டது தப்புன்னு தீர்ப்பு சொல்லி $100 ஃபைன் போட்டாரு. அட கொடுமையே. ரெண்டாவது, ஆந்தனியோட பதில் ரொம்ப உறுதியா இருந்துச்சு. $1 கூட கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஜட்ஜ் ஹேண்ட் இருக்காரே, அவரு ஜெயிலுக்கு அனுப்பல. ஏன்னா ஜெயிலுக்கு அனுப்புனா கேஸ் அப்பீலுக்கு போகும். அப்போ அரசாங்கம் பெண்களோட ஓட்டுரிமை பத்தி பேசிதான் ஆகணும். அதை தவிர்க்கத்தான் இந்த தந்திரம். கடைசியா இந்த போராட்டத்துக்கு உடனடி பலன் கிடைக்கல. கிட்டத்தட்ட 48 வருஷம் கழிச்சு 1920ல் தான் அமெரிக்க பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்குது. சூசன் ஆந்தனியோட உழைப்பை மதிக்கிற விதமா 1979ல் அமெரிக்கா $1 காயின்ல அவங்க உருவத்தை போட்டாங்க. இந்த மாதிரி கௌரவம் கிடைச்ச முதல் பெண் அவங்க தான். பாருங்க, ஒரே ஒரு ஓட்டுக்காக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு நீடிச்ச இந்த போராட்டம் தான் இன்னைக்கு இருக்கிற பெண்களோட உரிமைகளுக்கு ஒரு முக்கியமான அடித்தளமா அமைஞ்சது.